Hey guys, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு டே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷலாக பிரியாணி செய்ய போகிறோம். நாங்கள் எங்கள் பசங்களாம் சேர்ந்து பார்க்குறீங்களா, ஆரம்பிக்கலாம். 2 கிலோ கறி 2 கிலோ கறி அதான் வெங்காயம் வெட்ட ஆரம்பிக்கிறான். எங்கால ஒருத்தன் வந்த பாருங்க பிரியாணி கொண்டா இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்கான். இவ்வளோ ஆர்வமாக வந்து புதினா கிள்றியாப்பா, இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? ரைட்டு ப்ரோ ஆரம்பி மச்சான். இவன் தான் எங்கள் குக்கே இவர் தான். நான் இது வரைக்கும் பிரியாணி செஞ்சதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. மாஸ்டர் மும்பைலேருந்து பிடிச்சி வந்துருக்கோம் பார்த்தீங்களா? வெங்காயம் வெட்டுற ஸ்டைல்லே தெரியும் உங்களுக்கு. மும்பை மாஸ்டர். பம்பாயில் எத்தனை வருஷம் என்ன பண்ணி சொல்லுங்க நீங்கள் யார்? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? பயங்கரமான ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம் தெரியுதுங்களா? இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் நாங்கள் இப்போ பண்ணோம். 5 கிலோ வரையும் செய்யலாமா? இது 5 கிலோ பிடிக்குன்றீங்க? குண்டானியோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. அதுக்குள்ளே பார்த்து இரா கொஞ்சம் தக்காளி அறிட்டுடா. இரா மச்சா பத்த வை மச்சா, வேற பிடிக்கிட்டோம். கொத்தமல்லி கிள்ளி தான் போடணும். அல்சிராண்டா அல்சிரண்டா. அந்த தட்டிலே தண்ணி ஊற்றி அலசிடு மச்சான். நீங்களாம் கறியை கழுவாமல் போடுற ஆளுங்கள்ல. இவனுக்கு கழுவ மாட்டானு அட பாவிக்கிறா. யாராடே நீலாம் சும்மா நாள் சரி சும்மா நாளாக அப்படி கீரி போடுறா, பொழுது போடுறா மச்சான். புலகாம போடாத வெடிச்சிடும். மாஸ்டர் வா. இதுக்கு முன்னாடி ஏன்னா பிரியாணி செஞ்ச அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நாங்கள் வந்து பிரியாணி மட்டும் தான் செய்வோமே. வீட்டில் செஞ்சுருக்கீங்களா? வீட்டிலலாம் செய்ய மாட்டோம். ஏன்னா ஊரில் போய் பொறிக்கிட்டு அங்கே வாங்கிட்டு வந்து செய்வோம். ரைட். வெங்காயம் வெட்டுற ஸ்டைலே தெரியுது நீங்கள் பிரியாணி மாஸ்டரு. ஆமாம் வத்தி பேத்தணும்ல. அரிசி ஊற வைடா. தண்ணி முதல். ஆமாம்ல, அந்த கிளாஸ் எடுத்துக்கோ மச்சான். அந்த இது எடுத்துக்கோ. கவி அதை எடுத்துக்கூடா அவன்கிட்ட. அதில் அல்லடா தண்ணி ஊற்றுறப்ப. அப்புறம் வேறு இது இல்லையே, என்ன பண்ணுவேன்? அதான் அவனுக்கு பெருசாக படி ஃபோன் பண்ணுறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி கேள்றாடி. யுவராஜ் எத்தனை சொல்லு. ட்ராகன் ஃப்ரூட் மாரி போயிடுங்க. அரிசி தின்ற பழத்தை விட மாட்டியாடா நீ. தண்ணியில் ஊற போட்டுருவோம். தண்ணி ஊற போடு மச்சான். எறா அந்த தண்ணியா பத்தாது. தண்ணி பத்தாதா? தண்ணி சாப்பிட அப்போ குடிக்கும் போது அதுக்கு வேணா அப்போ எடுத்துக்கலாம்டா. ஏன்னா கேனில் முண்டுல அப்புறம் என்ன பண்ணுவேன்? குண்டா 100 ரூபா குறா தானே. அது சால்சே அஜய் அரிசி நான் ரேஷன் சேர்த்துட்டேன். மொத்தம் கொஞ்சம் உட்காந்து அல்சரா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரேஷன் சேர்த்துட்டேன் கேட்குறேன். ரேஷன் என்னடா கொலாபரேஷன் வேறு நேரத்தில் வந்துட்டேண்ணா. கடையிலேருந்து எடுத்து வீட்டிலேருந்து எடுத்து வந்தியா? அப்போ ரேஷன் கிடையாது, ரேஷன் வச்சிருக்காது மச்சான். ராஜா 10 வருஷம்டா அடுப்ப ஒரு போஸ் கூட 10 வருஷம்ப்பா. மச்சாரா மச்சான் எண்ணெய் கட் பண்ணி ஊற்று. நல்லா சூடு ரைட்டு கைஸ். அதோ இருக்கு மச்சான். ஃபைனலி பிரியாணி ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு எண்ணெய். மச்சான் நல்ல சுத்தமான சுவையான கோல்டு வில்லர் எண்ணெய் சொல்கிறா ராஜி. மாஸ்டர் ஊற்றுற வந்தாலும் சொல்லணும். 1/2 லிட்டர் 2 கிலோ பிரியாணி 1/2 லிட்டர் எண்ணெய். 1/2 லிட்டர் எண்ணெய் அதிகமாக கம்மியாக தெரில. 100 கிராம் அதிகமாக இருக்கும். சரி, அதுக்கடுத்தா கடையில் வாங்கின ஒரு 10 ரூபா பட்டலை உங்கள் பாக்கெட்டு எண்ணெய் காஞ்ச உடனே தான் போடணும். என்ன காயணுமா? நீங்கள் மண்ணு போட்டுறக்கூடாது. அதில் பட்டலை வாங்க போகிறேன். போடுதா? போடு. முதல்ல ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். ஏறா எங்கள் கையெல்லாம் போகலான்னு பார்த்தேன்டா. ரியாக்ஷன் வந்து மச்சான். ஒன்று போட்டா அதை பாக்கெட் நான் போடுறேன். விட்றா பாக்கெட்டை கூட்டிட்டா உள்ள வீட்டுக்கு போய்க்கிறான் மச்சான். இலை வீல மச்சான். இந்தா புடி சரியா இருக்குல்ல. இந்த கடுகுலாம் போட மாட்டாங்களா? பிரியாணி கடுகு போட மாட்டாங்க.
இல்லை நீங்கள் மாஸ்டரான்னு கண்டுபிடிக்கிறேன். 18+ போடுறேன் மச்சான், அடிக்கடி பேட் வாய்ஸில். ஆமாம், போட்டு தான் அவ்வளோ வேறு வெயில் பசங்களாம் செஞ்சால் அப்படி தான். என்னடா லேடிஸ் குரல் கேட்குதுலாம் பார்க்குறீங்க. அங்கே ஒரு பக்கம் பொங்கல் வச்சுருக்காங்க. அவங்க நமக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா ஆடி மாதம். எவ்வளோ பெரிய ஆலமரம் பார்த்தீங்கன்னா. டேய் என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? நிற்கிது இந்த ஆலமரம். என்ன மச்சான் அந்த நனல் கம்மியாக வருதாண்ணா? இது எம்மா நேரம் நிற்கணும்? இது வாசனை வர வேலை கருகிற அளவுக்கு தீஞ்சிடணும் அப்படியே. தீஞ்சு கட்டை கரியல்லாம் இன்னுமா தீஞ்சினாதான் அதை போடுறா. போதும் இல்லை, வெங்காயம் போடுறா. இன்னும் ஆகணுமாண்ணா? ஏய் கொட்டுண்டா மச்சான். மொத்தம் அப்படியே கொட்டிடுறியா? பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போடணும். பச்சை மிளகா முதல்ல பச்சை மிளகா போடணும். அதான் அது வந்து வெடிஞ்சு உன் மூஞ்சில் படுவோம். மூஞ்சில் படுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம் மத்தியா, சூப்பராக இருக்கும் அப்படியே. இப்போ போட விட ரெடி. டேய் இப்போ தாண்டி போடணும். அப்போ போடு. எண்ணெயில் போட்டால் இன்னும் நல்லா அது இதுவாகும். அப்போ போடு. உண்மையாக மாஸ்டர் தான் தெரியுமாடா உங்களுக்கு? அப்போ எடுத்து போடுறா. அதான் இரும்பு தான் மச்சான் கொஞ்சம் கடிக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டா ஆக்சுவலி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் வீட்டிலே அரைச்சின்னு வந்துட்டோம் மச்சான். பூரா போடலாம். 100 ஏய் அதிகமாகுது ரே. போடுறா கரெக்டாக இருக்குன்றா. ஆமாம். ஏய் ஏதோ பூண்டு குழம்பு ஆக்கிற போறீங்க. ஏய் சத்தியமாக அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன்டா. வீட்டிலே நாங்கள் கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் 100 கிராம். நாங்கள் ஒன்றும் பிரியாணி மாஸ்டர்லாம் இல்லை. வீடியோ பார்த்து பிரியாணி செய்யலாம் ஆசைப்படாதீங்க. எங்களோட ஃபன் டைம் இது. தள்ளுறா அந்த பக்கம். அந்த பக்கமாக தள்ளு மச்சான். ராஜ பக்கமாக ஈத்துறான். இது கட்டை எரிவேடா. திரும்பி போட வந்து பாரு. ஏய் குக்கா. ஏய் மச்சான் ஏய் புரூத்தூள் போடலாம்டா. ஏய் தலைவன்டா. ஏய் மச்சான் சூப்பராக இருக்கும்டா. டே என்னடா என் தலைவன் பில்லாரம் பேண்ட்றா நான். ஏய் புரூத்தூள் பாக்கெட் மட்டும் வேணும்டா. டே இருடா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் மச்சான். மச்சான் டே என் தலைவனுக்காக என்னடா தலைவன் புரூத்தூள் முடிஞ்சான். ஏய் இந்த வீடியோ அவர் டேக் பண்ணடா என் தலைவனை. பில்லாரம்டா பரபரனே மச்சான். அந்த தூள் போடும்போது டைலாக் நம்ம பேசுவோம். பரபர கோல்டனா ப்ரௌனா? கோல்டன் ப்ரௌன். ஓ கோல்டன் ப்ரௌன் கலரா? அப்படியா? அவன் ஏதோ குக்கு மாதிரி பேசுறான்டா. வருதுல்ல பிடிக்காதுடா. தீ கீழே இருந்தா தானே சீக்கிரம் வேவும். டீ கீழே இருந்தால் எங்கே எரியுது? எரியவும் மாட்டேங்குது. இந்த கட்டை என்ன பிடிச்சி ஒரு கட்டை திப்புன்னு எரியும்டா. திபுன்னு எரியணுமா? ஏய் வெங்காய வாசனை எவன் அதுக்கெல்லாம் வரண்டா. பிரியாணி வாசனை வரண்டா மன கட்டப்பையில. இதே லைட் பிரியாணி வாசனைடா. இதே லைக் பிரியாணி வாசனையா? செப்பா ஷெப் தாமு. அந்த வாசனை முடிய லைட்டாக அமுச்சு விட்றா. பார்சல் பண்ணி சென்னைக்கா? வாட்ஸ்அப்பில் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். லைட்டாக ஒரு வீடு எடுத்த மங்களகரமாக தக்காளியில் ஆரம்பிக்கிறோம். தரமாட்டேங்கிறா அது வீட்டில் சொல்கிறேன். ஃபைனலி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து இன்னொரு 1/2 hourல கறி போட்டுருவோம். மீனிச்சுன்னா சாப்பாடு வைங்க. நைட் சாப்பிட்றேன். பிரியாணி கலரை பார்த்தாலே அச்சு தூக்குதுங்க. வெறும் வெங்காயத்தக்காளி தான் போட்டுக்கிறோம். இதுக்கே ஒரு பாரிக்குது மச்சான். டே கொஞ்சம் டேஸ்ட்டாக சமைக்கிறா மச்சான். ஏ உண்மையில மாஸ்டர் தானே நீ? ஏய் பார்த்தா என்ன கலர் மாறிச்சு பத்தியா மச்சான்? ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு. அதான்டா ஒரு பிரியாணியோட பக்குவம். அப்படியே தக்காளி இருந்தால் அப்படியே இறங்க அப்படியே. அடுத்து நாங்கள் கொத்தமல்லி தூள் பரபரன்னு மச்சான் இந்த பாயிண்ட் போடும்போது ஏஐல மாற்றி புரூத்தூள் ஆகிறியா? ஆனால் என் தலைவன் பில்லாரம் தான்டா பிரியாணினா. பாய் நீ சும்மா இப்படி போட அதை மாற்றி பாவக்காய் பிரியாணி செஞ்சுக்கிறியா?
திராட்சை பழ பிரியாணி, மாம்பழ பிரியாணி. உனக்கு தமிழ் வேணுமா இல்ல? என்னது அடுத்து என்ன போடுவாங்களா? நீ மாஸ்டரா இல்லையா? அப்ப குத்துமதி மாஸ்டரா? தயிர் 600 மச்சான் இந்த கையில் அறக்க வராது எனக்கு. குத்துமதிப்பா கையில் போட்டோன்னா போதுடா ஏ தயிர் போய் மச்சான் கொஞ்சம் வீடியோ மச்சான். ஆமாம் 4K 60 fps தான். இது 1080p தான்டா. ஆனால் அந்த உனக்கு மீதி அவர் குடிச்சிருவாரு. ஏரா காடை எடுத்து வந்துடுறேன் நான் ட்ரிப் போகும்போது. இப்பயே போகணுமா நம்மளாம்? ஏய் ஆனால் நல்ல கலர்ல இருந்துச்சுடா. இப்போ ஏதோ தயிர் சாதம் மாதிரி ஆயிடுச்சுடா. உனக்கு தெரியுமா தெரியாதா? தயவுசெய்து சொல்றேன். சும்மா பரபரன்னு கீழடா லெமன் தெரியலடா. கீழே இருக்கு இப்படி வேற குறுக்கால வரண்டா. பரவாயில்ல உரா. ஏய்ரா நல்லா இருக்குடா உரா. சும்மா அப்படியே பரன்னு பா புகையை போட்டு கிளப்புறானடா. என்னதுடா மச்சான் நீதான் மாஸ்டரா? கண்ணி எதுவுமே இது மட்டும் தான் ஃபுல்லாக கொட்டணும். அதில் கொஞ்சம் தான் கொட்டணும். இது லைட்டாக 33 கிராம் தான் உங்களுக்கு. 30 கிராம் தான். 10 கிராம் விட்டுரு. ஏய் அது ஃபுல்லாக கொட்டினா வயிறு இருந்தா டேய். இது எவ்வளோயா? ஏய் அது கொட்ட போதுடா கோயிக்கால. பிரியாணி மசாலாங்கிறமாண்ணா? ஐயா சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா ஃபுல்லாக கொட்டிடணுமா? மச்சான் அப்படியே சும்மா பரபரன்னு சும்மா அப்படியே பரபரன்னு சும்மா அப்படியே பரபரன்னு சின்னதாக பிச்சு வச்சுக்கிறான் பெப்பர் வச்சுல சில்லி பவுடர் பாதி போட்டாடா. பாதி மட்டும். டேய் மச்சான் டேய் வயிறு வயில ஏறிடா. தெரியும்டா. என்ன போதும்போது நீ மட்டும் வெட்டிங்க நம்பறா. ஏய் எங்கடா ஏய் வயிறு புதுடா டேய் கோயிகாலா. ஐயோ டேய் லவடிக்கா பால் கெட்ட தூள் அதிகமாக தான் இருக்கும். அது இங்கே கந்துறியா? போதுமா? ஏய் அடி புடிக்கிற டேய் தண்ணியை தர லேசா. ஏய் ரொம்ப ஊத்தாத மச்சான் கொஞ்சமா ஊத்துறே. ஒன்று ஊத்தாத அரை மட்டும் ஊத்து. கறி போட்டு கொண்டாரு எதுவும் ஆகணும்டா. ஒன்று ஊற்றிலண்டா. ஒன்று ஊற்றலான்றீங்க சரி. அடுத்த கணக்கில் பார்த்துக்கலாம். கறியை போட்டு அப்படியே வெறும் கறியா எதுவும் ஆகணும்டா. கொதிக்காம கறியை மட்டும் போட்டு பெரட்டுவாங்கடா. மசாலாவே கறி போட்டு தான் பெரட்டுவாங்க. அதுதான் அரை ஊற்றுறேன். அரை ஊத்துறான்னு அதுதான் போடு. கறி கழுவலாம் மாட்டோம், அப்படியே தான் போடுவோம். கறி கழுவும். ஐயோ கறி கழுவுனா டேஸ்ட் போயிடுமா? டேய் அது உதயகுமாரால தானே அந்த பையன் வச்சு கத்து நேற்று பிடிச்சிக்கிறாரு. நல்லா தான் கறி போட்டிங்களா? எப்படி இது வர்றான் உண்மையா கறி குழம்பு மாதிரியே இருக்குதுல்ல. அந்த குரூட் எத்தனா ஓட அந்த குரூட் எத்தனா யாரு பாரதி இப்போ பாருடா உப்பு இப்போ தெரியாதா? தெரியாதா? கக்கிண்டா இப்போ காரமாக இருக்குண்டா. ஃபுல்லாக ஊற்றுறேன். ஏய் பூச்சிடா டேய் என்னது ஸ்பைடா? அது ஒரு கறிடா. அது ஒரு கறியா? கரப்பா பூச்சி நல்லா எடுத்து வந்து போட்டுதா? ரெண்டாயிடுச்சு. இன்னும் 2 ஊற்றணும். ஆரோ வாட்டர் தான் சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இல்லை, சுத்தமான கெமிக்கல் தண்ணி.
ஆரோ வாட்டரா ரைட். கேன் தண்ணினா நீ மச்சான் இன்னும் உள்ளூர் கேன் குடிக்கிறியா இல்லை தண்ணி கேன் வாட்டர் தான் குடிக்கிறீங்களா? இது நம்ம சுகாமத்து கிணத்து தண்ணி தான். ஆமாம் எனக்கு ஆனால் கேன் தண்ணி குடித்தா ஒரு மாதிரி கசக்கும் மச்சான். என்ன ஏய் அவன் கேன் தண்ணி தான் குடிப்பான் கோயிக்கால. நீ வீட்டில் கேன் தண்ணி குடிக்கலாம்? ஆமாம்ல இந்த வீட்டில் குடிக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வரேன். ஏய் இப்போ திருடா. ஏய் நாயே ஓடுறான் பாறான். ஏய் அடா நீ ஆடுறான். ஏய் உப்பு போடுறா. ஒரு நாள் கொதிட்டோம். உப்பு லைட்டாக போட்டு விடுதல. ஏய் பாதி உப்பு போட்டுடா. கண்ணுக்கெல்லாம் எரியுது. இந்த மட்டை பரண்ணே. தண்ணிக்கு தானே அடியில் இருக்குண்டா. ஏய் மச்சான் அவன் மாஸ்டரே போடுறான்டா. அவன் இல்லை மாஸ்டர் தான் போலவா. வீட்டிலலாம் பிரியாணி நம்ம கை பக்கம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? அப்படியே போடலாம். ம் மட்டெல்லாம் அரைச்சி தான் வீட்டிலே போடுவேன். அரைச்சி போடுவியா? நீலாம் வீட்டில் குண்டாங்க வைக்கிறியா? இல்லைடா சத்தியமா என் அம்மாக்கே பிரியாணி செய்ய தெரியாதுடா வீட்டில். ஒரு வாட்டி ட்ரை பண்ண மச்சான். கொஞ்சம் அரிசி மட்டும் வேவலை பிரியாணியில் வீட்டில். அதுக்கப்புறம் விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் எவன்டா பிரியாணி செய்கிறான் அப்படின்ட்டு. அது கூட போன மாதம் தான் மச்சான். அரிசி மட்டும் வேகாமல் கொஞ்சம் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சா. பிரியாணியாக என் வாக்கில் வேணாம் இன்மட்டு அப்படின்னு நினச்சிடுவேன். ஒரு ரூபா கொடுத்தா வாங்கி வந்து சாப்பிட்ருவோம். வீட்டில் செய்கிற மாரிலாம் வராது. என்னப்பா பண்ணுற? ஒரு அரிசியாக இருந்தாலும் அது அப்படியே சொல்லிட்டேன் காத்து மச்சான். நானும் மச்சான் சொல்லுவேன். அது முளைக்காம வந்துருக்கலாம், இல்லை அது வளராமல் வந்துருக்கலாம், இல்லை அது அடிக்கும் போது கீழே வந்துருக்கலாம், இல்லை அரைக்கும் போது அரைஞ்சு போயிட்டுருக்கலாம், அந்த மாரி தான் மூட்டை பிடிக்கும் போது சிந்திருக்கலாம். நம்மக்கிட்ட வந்து இதில் ஏய் பாரதி தமிழ்லாம் 3 மணிக்கு அப்லோடு. என் தலைவன் பிள்ளாராம்டா. ஒரு வழியாக பிரியாணியில் கொஞ்சம் ப்ராசஸ் போயிடுச்சு. அது தட்டு எடுத்து முடியலாமா? இந்தாங்க அண்ணா குத்தி கிணணுமாண்ணா? ஒரு கிளறிட்டு அப்படியே மூடி விட்டுருணும். தான் அவ்வளோதானா? முடு இடையில அடுத்து எடுத்து. ஏய் எத்தனை நிமிஷமாக சொல்லுவானுங்கடா? தம்முக்கு தான் 20 நிமிஷமா? இடைவேளை பிறகுன்னு போடுறாங்க. லெட்ஸ் பிரேக். மச்சான் புகை கண்ணில் அடி. இது எப்போ உட்காந்து செய்கிற? கண்டன்ட்டு கைஸ் தயிர் பச்சடிக்கு வெங்காயம். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணாடா மச்சான். இன்னும் சின்ன சின்ன மெலிசாடா. அம்மா பெருசாக வகுத்து அதுக்குன்னு. அது கட்டை தான் வேணும். கட்டை வழுக்குது. இது ஏண்டா இங்கே போய் கட்டை ஏற அம்மா மறங்குது. உழவான கூழு மாதிரி இருந்தாலும் கரைச்சி கலாஸ்டில் ஊற்றி குடிச்சிட்டு போகிறோம். நான் சொல்கிறேன். தம் போட்ட இந்த ஓரம் தான்டா. அந்த ஓரம் நெருப்பே இல்லை. அந்த ஓரம் தான் அடிக்கணும். ஐயோ புகை மூட்டை பிரியாணி ஆகிட்டானே இல்லையா? போதும். நீங்கள் கீழே நெருப்பில் இல்லை மூடி அந்த இது ஏன்டா அது உள்ளே போட்டேன். அன்னக்குட்டி தட்டு தம் ப்ராசஸா? ராஜி வெளியே எடுத்துகிட்டே தம் போட்டு வேண்டாம். அது சூடு பத்தாது. பத்தாதே அடியில் கிட்ட எடுத்துருந்துச்சா? பத்தாது. கல் ஊற்றிக்கிறீங்க. கறி எடுத்து மேலே போடுவோம். அப்புறம் கல் வச்சுக்கலாம். ஏய் கறியை போட சொல்கிறா. அந்த பெரிய கல் சூடு மேலடா. மேலே கறி போடணும்ல. மேலே போட தேவையில்ல. 20 நிமிஷம் 35 1:35 டைமு. அடிதான் புஷ்டிக்குது. ஆ ஆமாம் கூட அடி பிரியாணி நல்லா தான் இருக்கும். அப்படியே மூடியா விட்டியா கொஞ்ச நேரத்தில்? நம்ம தான் வந்து பேசி ஆமாம் ப்ராசஸ் வர்ற. அதோட அந்த கறி அல்லு மச்சான். அதெல்லாம் மச்சான்
காலில் சாப்பிடாம வரியா உண்மையாக சாப்பிடாம இருக்கிற காலில் இருந்தா பரபரன்னு சும்மா பரபர காய்ஸ் ஃபைனலி பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம். கறி உள்ள கொட்டுற போகிறேன்டா. இலைய வச்சு போட்டீங்களா? புதினா இலலாம் இல்லை, புதினா போடுறேன். இலை வச்சு தானே போடணும். இருப்பா. தண்ணி இருக்குடா, அது சரியா போயிடும் நினைக்கிறேன். கிண்ணம் போது இன்னும் சரியாயிடுமா? கம்மியா வைக்கலாம். இருங்க ஐயா, வீடியோ எடுத்துக்கிறேன். தண்ணி தாண்டா அதிகமாயிடுது. நான் என்ன சொன்னேன், அரை கம்மியா வைங்கடான்னு. திருப்பி ஒரு தம்மு போட்டு ராஜா மூடிடுறா ராஜா. கிண்டி பாடுறா மச்சான், எப்படி இருக்குதுன்னு. கிண்ட கூடாதுடா, கிண்டிடுறா. இன்னொரு தம் போட்டாலாம் சரி வராதுடா. கிண்டி பாரு. கரெக்டாக தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் பாரு. பழப்பழம் வருவான் அவனுக்கு, இந்த அரிசி வருவான். நெய் ஊத்துற இது அரிசி வேற இல்ல. நீ எங்கடி போட்டோ எடுக்கிற? இதுக்கு மேல வராது. பழப்பழம் உனக்கு கையில ஊத்தலையா? பொங்கல் அவருக்கு போட்டு கொடுத்தல, அவர் கொஞ்சம் போட்டு விடுறேன். அப்படிதான் தல. அந்த சைடு பாரு, உன் கை ரைட் சைடு கீழே அந்த மூலைல இறக்கடாப்பா போட்டு விடு. நீ இது போதும் மச்சான். தல கிளன்னா உடையும் பூரா. தல வறுத்து அடி பண்ண முடியாது. சரியா கரெக்டாக வந்துட்டார் வர. அவருக்கு தெரியும் எத்தனை மணி நேரம் ஆகும். ராஜே வீடியோ எடுக்கிறேன். இந்த பக்கம் போடுறேன் ஃபர்ஸ்ட். அங்க அடி நாய போறான். கை விட்டு லெக் பீஸ் எடுக்கிறான்டா அவன். மச்சான் 4 லெக் பீஸ் தான் இருக்கும் எனக்கு ஒண்ணு. வீடியோ மச்சான், வீடியோல ஒன்று தான் டைட்டில் போடுவேன் நானு. என்ன லெக் பீஸ்னா கரைஞ்சிட்டு ஐயா. என்னடா நல்லா இருக்கிற லெக் பீஸ் அவனுக்கு வச்சிட்டா. வா லெக் பீஸ் கரைஞ்சிட்டு மச்சான் எச்சது போயிடுச்சுட்டா. அவதான் எடுக்க மாட்டானுங்க. அஜய் அஜய் சாப்பாடு தானே டேஸ்ட் பார்த்துக்கு. அஜய் அஜய் மச்சான் அந்த தயிர் வச்சு பச்சடி கொஞ்சம் வீடியோ எடுத்து சோரியா இல்லை. எனக்கே வைக்க மாட்டான்டா அவன் அவனுக்கு தான். எனக்கு மச்சான் பீஸ் வரல மச்சான். அவ்வளோதான் வருமா? சாப்பிட்டல நீ எல்லாம் போறேன்னா அரிசி இப்படிதான் வருவான். போட மச்சான் எனக்கு நல்லா சோறு போதுமா? போதும் மச்சான், சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். கறி வேணா